சவுதி அரேபியாவில் எப்படி மஸ்ஜிதே நபவி இருக்குமோ அதே மாதிரி நம்ம சென்னை ட்ரிப்ளிகேனில் இருக்கிற இந்த மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இருக்குது. மஸ்ஜிதே நபவி மாதிரி சென்னை ட்ரிப்ளிகேனில் இருக்கிற லப்பே மஸ்ஜிதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம ஏன்னா ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலேயே ஆளுங்க வந்துட்டனால நோன்பு கஞ்சி வந்து இப்போதைக்கு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்ஜான் 27வது நாள் அல்ஹம்துலில்லாஹ். எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரிப்ளிகேனில் இருக்கிற லப்பை மஸ்ஜிதுக்கு தாங்க வந்திருக்கிறேன். ஸோ சென்னை ட்ரிப்ளிகேனில் இருக்கிற லப்பை மஸ்ஜிதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மஸ்ஜிதே நபவி, ஸோ மதினா சொல்லுவாங்க. அந்த மஸ்ஜிதே நபவி வந்து அப்படியே அச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ஜிதில் வந்து ஸோ டெரஸில் அப்படியே அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கிறாங்க பாருங்களேன், மாஷா அல்லாஹ். ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். பட் இங்கே வந்து கேட் உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கேட் லாக் பண்ணியிருக்காங்க. வந்து ஜன்னல்லேருந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا மாஷா அல்லாஹ். சவுதி அரேபியாவில் எப்படி மஸ்ஜிதே நபவி இருக்குமோ அதே மாதிரி நம்ம சென்னை ட்ரிப்ளிகேனில் இருக்கிற இந்த மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இருக்குது. மஸ்ஜிதே நபவி மாதிரியே மதினா சொல்லுவாங்க இல்லையா, மாஷா அல்லாஹ். க்ரீன் கலரில் இந்த கும்பத் இருக்குது. சேம் அதே மாதிரி மினாராவும் இருக்குது. கேட் ஃப்ளோரில் தாங்க இது கட்டியிருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். சென்னை ட்ரிப்ளிகேனில் ஷேக் தா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த லப்பை மஸ்ஜிதில் தாங்க இருக்குது இந்த மாதிரி. ஸோ நீங்களும் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இது மேலே வந்து பார்க்கலாம், மாஷா அல்லாஹ். ஸோ வந்து பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா மேலே வந்து கேட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் பக்கத்தில் போய் பார்க்க முடியல ரொம்பவும். حي على الصلاة حي على الفلاح. மாஷா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலேயே ஆளுங்க வந்துட்டனால நோன்பு கஞ்சி வந்து இப்போதைக்கு கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. பிரியாணி இருக்குது, ஜூஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே அவைலபிள் இருக்குது. பட் நோன்பு கஞ்சி மட்டும் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து லேட்டில் வந்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் ரொம்ப நிறைய பேர் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸாக வந்துட்டாங்க.